3 நிமிஷத்தில் முத்தான கதை கேட்கலாமா? பகீரதன் அப்படின்னு ஒரு ராஜா இருந்தார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், பகீரத பிரயத்தனம் அப்படின்னு சொல்லுவோம். கங்கா மாதாவை இந்த பூமிக்கு கொண்டு வந்ததில் அவருடைய பங்கு தான் முக்கியமான பங்கு. அவர் செய்த தவத்தால் தான் கங்கா மாதா இங்கே வந்தாங்க. இந்த பகீரதன்கிறது யாரு? சூரிய குலத்தில் உதித்தவர். திலீபன் அப்படிங்கிற ராஜாவுடைய பையன். இந்த திலீபன் அப்படிங்கிற ராஜாவுக்கு 3 தலைமுறைகள் முன்னாடி சகரர் அப்படின்னு ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாவுடைய காலத்தில் நடந்த சில விஷயங்களை எல்லாம் இந்த பகீரதன் தன்னுடைய குலகுருவான வசிஷ்டர்கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சு கொண்டார். அப்படி என்ன நடந்தது அப்படின்னு கேட்டால், இந்த சகரருடைய புத்திரர்கள் எல்லாரும் பாதாள லோகத்துக்கு சகரருடைய அஸ்வமேத யாகத்துக்காக விடப்பட்ட குதிரையை தேடிக்கொண்டு போகிறாங்க. அங்கே போனால் கபிலர் அப்படிங்கிற ஒரு முனிவர் அங்கே தவம் செய்து கொண்டிருக்கிறார். குதிரை அங்கே இருக்குது. தவறுதலாக அவர் தான் திருடிட்டார் அப்படின்னு நினச்சி அவர் மேலே பழியை போட, அவர் கண்ணை திறந்து என்னை பார்த்தா நீ இந்த பழியை சொன்னாயின்னு ஒரு பார்வை தான் பார்த்தார். அத்தனை பேரும் எரிஞ்சு சாம்பலாயிட்டாங்க. அவங்க யாருக்குமே நற்கதியே கிடைக்கல. ஏனென்றால் அவர்களுக்கு எந்த சடங்குமே செய்யவில்லை. அதனால் என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த பகீரதனுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக போச்சு. நம்முடைய முன்னோர்கள் இவ்வளவு காலமாக கரை ஏறாமல் இருக்கிறார்களா, அது ரொம்ப தப்பாச்சே அப்படின்னு அவர் குலகுரு கிட்ட அதற்கான உபாயங்கள்லாம் கேட்குறாரு. அவரும் சொல்கிறார். அதுக்கப்புறம் காட்டுக்கு போய் அந்த பகீரத பிரயத்தனம்னு நம்ம சொல்கிறோமே, அந்த மாதிரியான ஒரு நெடுங்காலம் அவர் தவம் செய்து எப்படியாவது அந்த கங்கையை இந்த பூமிக்கு கொண்டு வந்தால்தான் இந்த முன்னோர்கள் கரையேறுவார்கள் அப்படின்னு எல்லோரும் பெரியோர்கள் எல்லாம் சொன்னதுனால அந்த தவத்தின் காரணமாக கங்காதேவியை இந்த பூமிக்கு கொண்டு வந்தார் அப்படிங்கிற கதையை நாம் இதில் பார்க்குறோம். ராமாயணத்தில் வால்மீகி இந்த கதையை மிக அழகாக விவரிக்கிறார். பகீரதனுடைய இந்த பிரயத்தனத்தினால முன்னோர்கள் எல்லாம் கரையேறி விட்டார்கள் அப்படிங்கிறது அந்த திலீபன் என்ற ராஜா தெரிந்து கொண்டு தான் பெற்ற மகனை பற்றி அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். வள்ளுவரும் என்ன சொல்றார் தெரியுமா? எழு பிறப்பும் தீயவை தீண்டா பழி பிறங்கா பண்புடை மக்கட்பெறின். பழியில்லாத நல்ல பண்பை உடைய மக்களை பெற்றால் ஒருவனுக்கு 7 பிறவியிலும் தீவினை பயனானது துன்பங்களானது சென்று சேராது அப்படின்னு அர்த்தம்.